பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சங்கீதம் 4:4. அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு நெகட்டிவான காரியம் இருக்கும்னு சொன்னால் அது கோவப்படுற விஷயமா தாங்க இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்காம நம்ம கோவப்படுறதுனால, நியாயமான காரணம் இருக்கும் பொழுது நம்ம கோவப்படும் பொழுது அதை விசாரிக்கவும், நம்ம சைடு கரெக்டாக தான் நம்ம பேசுகிறோன்னு சொல்லவுமே யாருமே இல்லாமல் போயிடுவாங்க. அதனால தான் தாவீது அழகாக சொல்லியிருப்பாரு, நம்ம படுக்கையில் அமர்ந்து யோசிக்கணுமா, நம்ம கோவப்படுறது நல்லதா கெட்டதா, இதில் நியாயம் என்ன அநியாயம் என்ன, நம்முடைய கோபத்தினால நம்ம பாவம் செஞ்சிடுறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்கு தேவையான நல்ல யோசனைகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இனிமேல் இசப்பா, எல்லா சூழ்நிலையிலும் நான் கோவப்படுறத நிறுத்திக்க எனக்கு பலன் தாங்க, எல்லா இடத்திலும் நான் நிதானமாய் நின்று உம்மை போல உம்முடைய சுபாவத்தை நீர் எனக்கு தந்து நான் ஒவ்வொரு நாளும் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவருடைய ஒத்தாசையை கேட்டு நாம் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் வாழலாம். ஆமீன்.